இன்னைக்கு ஹெர்னியாவுக்கு நவீனமாக உள்ள ட்ரீட்மெண்ட் தான் லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட். ஸோ எந்த வகையான ஹெர்னியாவையும் நுண்துளையில் இன்னைக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், முடியும். ஒரு சிலருக்கு பெரிய ஹெர்னியா இருக்கும், மிகப்பெரிய ஹெர்னியா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்டையர் இன்டெஸ்டைனே வெளியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு நுண்துளை சாத்தியமாக இருக்குது. ஸோ இதில் எப்படி பண்ண முடியும்னாக்க, அதாவது இந்த மாதிரி பெரிய ஹெர்னியாஸ் இருக்கும்போது அதில் நம்ம அந்த உள்ள ஆப்ரேட்டிவ் ஸ்பேஸ் குறைபடுது. இன்னொன்று, அந்த வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஹெர்னியல் சாக்குக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கண்டென்ஸை வயிற்றுக்கு உள்ளே நம்ம திருப்பி அதை ரீஃபார்ம் பண்ணும்போது அப்டாமினல் கம்ப்ரெஷன் சிண்ட்ரோம் என்று ஒரு காம்ப்ளிகேஷன் அதனால் ஆகும். அதாவது அந்த கெப்பாசிட்டி நம்ம திருப்பி அது இந்த குடலை எல்லாம் அடக்கி அதை மூடுவதற்கான கெப்பாசிட்டி அதுக்கு இருக்காது. அதனால அது ரொம்ப ஓவர் டைட் ஆகி அதனால கம்ப்ரெஷன் ஆகி அதனுடைய சிம்டம்ஸ், அதனால் வரக்கூடிய பாதிப்புகள் வரலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல we have to expand the domain. அதை அப்டோமினலில் சில எக்ஸ்பான்ஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ், ப்ரோக்ரெசிவ் நியூமோபெரிட்டோனியம், இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் எல்லாம் வச்சு அதை முதல்ல என்லார்ஜ் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஆல்சோ சைமல்டேனியஸ்லி டூ அன் ரிடக்ஷன் ஆஃப் த கண்டென்ட்ஸ். அதாவது வயிற்றின் உள்ளே இருக்கக்கூடிய குடல் கொழுப்பு போன்ற பகுதிகளை அதோடைய குவான்டிட்டியை குறைக்கலாம். குறைச்சிட்டு தென் லேட்டர் யூ கேன் டூ அ ரிப்பேர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்க தெர் இஸ் அப்டோமினல் வால் ரிப்பேர் டெக்னிக்ஸ் இருக்குது, நுண்துளை வழியாக இருக்குது. ஓப்பன் டெக்னிக் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் செப்பரேஷன் ரிப்பேர் என்று சொல்லுவோம். ஸோ அந்த தசைகளை பிரித்து மீண்டும் அந்த வயிற்று கூடை நம்ம உருவாக்கும். இதுதான் காம்பனன்ட் செப்பரேஷன் ரிப்பேர் என்று சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி எந்தவித காம்ப்ளிகேட்டட் ஹெர்னியாவையும் நம்ம டேக்கிள் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லேப்ரோஸ்கோப்பிலேயே யூ கேன் அட்ரஸ் எனி ஹெர்னியாஸ். ஸோ ஈவன் பெரிய ஸ்க்ரோட்டல் ஹெர்னியா இருக்குது, அதை கூட யூ கேன் டூ இட் இன் அ லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. காம்ப்ளிகேட்டட் இன்சிஷனல் ஹெர்னியாஸ், எந்த வகையான ஹெர்னியா இருந்தாலும் அதை நம்ம நுண்துளையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ண முடியும்.